ஹாய் ஆல் வணக்கம். ரொம்ப 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 சாரிங்க. நம்ம சேனல்லேருந்து 2 நாளாகவே டயட் வீடியோ வரல. ஏன்னா, நான் வேற ஒரு மொபைல் மாத்துனேங்க. அப்போ என்னாச்சு, நம்மளோட சேனல் ஐடியை லாகின் பண்ணால் லாகின் பண்ணவே முடியலைங்க. என்னடா இது நம்ம சேனலுக்கு வந்த சோதனை, இந்த நியூ இயருக்கு நம்ம சேனல் லூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் ஒரே மனக்குழப்பத்திலேயே இருந்தேங்க. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எப்போன்னா முந்தா நேற்று மத்தியானம் தான் எனக்கு சேனல் லாகினே ஆச்சுங்க. அப்பாடின்னு அதுக்கப்புறம் தான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் போட்டு வச்சுருந்தது தான் நான் ரிலீஸ் பண்ணேங்க. ஏன்னா சேனல் போயிடுச்சோ அப்படிங்கிற பயத்துலேயே நான் எதை சாப்பிட்டாலுமே நான் வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டேங்க. ஏன்னா சேனல் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையா, அதனால் எதுவுமே நான் ஷூட் பண்ணலிங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீகுட்டியோட பர்த்டே அப்படிங்கிறதுனால வேலை அதிகமாக இருந்தனால வெயிட் செக் பண்ணல, நான் என்ன சாப்பிட்டேங்கிறது நோட் பண்ணல, எதுவுமே பண்ணலிங்க. நான் பாட்டு கடன்னு வேலை அதிகமாக இருந்தனால அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ அதனால் நேற்றுக்கு நான் என்ன சாப்பிட்டேனோ அதே தான் இன்றைக்கி காலையிலையும் சாப்பிட்டேங்க. அதனால் அதை வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன். அதை இந்த வீடியோக்கு நான் அட்டாச் பண்ணுறேங்க. ஸோ இன்றைக்கான வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே 70ங்க, 70வது நாளுங்க. இன்றைக்கான வெயிட் பார்த்திங்கன்னா 97.80ங்க. ஸோ வெயிட்டில் அந்த அளவுக்கு மாற்றம் இல்லைங்க. இதுக்கும் நேற்று நான் கேக்கு ஸ்வீட்ஸு எல்லாமே சாப்பிட்டேன். ஆனாலும் அந்தளவுக்கு வெயிட் கெயின் ஆகலைங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னென்ன சாப்பிட்டேங்கிறது பார்த்துடலாங்களா. நேற்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசையும் ஒரே ஒரு இட்லியும் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்காக குழந்தைக்காக செஞ்சது தான். எப்போ கேசரி தான் கேட்பான். இந்த தடவை என்னவோ எனக்கு கேரட்டில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டான். சரின்னு சொல்லிட்டு கேரட் அல்வா தான் பண்ணி கொடுத்தேங்க. ஆக்சுவலாக நானே இப்போ தான் கேரட் அல்வா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்ததுங்க. எல்லோரும் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நேற்று பீட்ரூட் சட்னியும் சாம்பார் வச்சுருந்தேன். நேற்று வச்ச சாம்பார் தான் இன்றைக்கும் வச்சுருக்கேங்க. ஏன்னா நிறையா இருந்தது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேம் அதே சாம்பாரை சுண்டை வச்சு வச்சுருந்தேங்க. அதை இன்றைக்கி ஊற்றிக்கிறேங்க. இதே வீடியோ தான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேங்க. இப்போவே சொல்லிட்டேன், ஏன்னா வீடியோ எடுக்கல இல்லைங்க. அதனால் இதே தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 2 தோசை எடுத்துக்கிட்டேங்க. செஞ்ச இட்லி கொஞ்சம் மீதம் இருந்தது, அதை அவர் சாப்பிட்டாரு. எனக்கும் பையனுக்கு மட்டும்தான் சாம்பார் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு ஆளுக்கு 2 தோசை ஊற்றிட்டேங்க. அவ்வளோதான். முந்தா நேற்று சேனல் போயிருமோ அப்படிங்கிற பயத்திலே ஒர்க் அவுட் மட்டும்தான் போட்டேன். ஆனால் சைக்கிளிங் பண்ணலிங்க. நேற்று பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டும் பண்ணல, சைக்கிளும் பண்ணல. அதுக்கு பதிலாக மாலில் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் நடந்துருப்போங்க. அவ்வளோதான். ஸ்ரீகுட்டியோட பர்த்டேவை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. டயட்டையும் ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வெயிட் ஏறாமையும் மெயின்டைன் பண்ணிட்டேங்க. நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்.